ஒரு கம்பெனிக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்போது கரெக்டா டாக்குமெண்ட்ஸை ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்ல ஃபைன் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும்? ஸோ ஓடோ டாக்குமெண்ட்ஸ்ல ப்ராப்பரா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுனா இது ரொம்பவே பாசிபிள். ஸோ அது எப்படி செட்டப் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம டாக்குமெண்ட்ஸ் மாடியூல்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸோ அதோட டேஷ்போர்ட், அதுக்கப்புறம் அதோட பேசிக் நேவிகேஷன் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஃபோல்டர்ஸ் அண்ட் சப் ஃபோல்டர்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கம்பெனியில் 100 ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபோல்டர் வைஸ் நம்ம போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணும். அதுக்கு நான் டாக்குமெண்ட்ஸ் மாடியூலை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேஷ்போர்டுக்கு வந்த உடனே ஆல்ரெடி அவைலபிளான ஃபோல்டர்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ நமக்கு நியூவாக வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டரில் வந்து மேனேஜ் பண்ணலாம். ஸோ ஃபோல்டர் வந்து இங்கே கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இங்கே நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் ரெக்வஸ்ட் லிங்க் ஸ்ப்ரெட்ஷீட் அதுக்கப்புறம் ஃபோல்டர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நான் ஃபோல்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து உங்களோட ஃபோல்டரோட நேம் கொடுக்கணும். நான் வந்து இங்கே என்ன நேம் கொடுக்கலாம், இப்போ எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து மை டிரைவ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கு. ஸோ நான் இதை வந்து கம்பெனி அப்படிங்கிறதுக்குள்ளே மாற்றினேன்னா அது எல்லாருக்கும் விசிபிள் ஆகும். ஸோ நான் அதை உங்களுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் மை டிரைவுக்குள்ளே இங்கே நியூ கொடுத்து கிரியேட் பண்ண ஃபோல்டர் வந்து இங்கே உங்களுக்கு வந்து சீட் ஆகிரும். ஓகேவா? ஸோ இப்போ மெயினாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்ல. இப்போ இன்வாய்ஸஸ் இல்லை ஜேர்னல் என்ட்ரிஸோட டாக்குமெண்ட்ஸு இல்லை பில்லோட காப்பீஸ், அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆப்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு எனக்கு சப் ஃபோல்டர் வேணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து சப் ஃபோல்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அக்கௌண்ட்ஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ அக்கௌண்ட்ஸ்க்கு ரிலேட்டட் அக்கௌண்ட்ஸ்க்கு கீழே வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து அக்கௌண்ட்ஸ் அண்டரில் உங்களுக்கு என்னெல்லாம் ஃபோல்டர்ஸ் வரும், இப்போ பில் காப்பி வரும். ஸோ அது வந்து வெண்டார் டாக்குமெண்ட்ஸ் வரலாம், இல்லை சேல்ஸ் பில் காப்பி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸும் வரும் இல்லையா. ஸோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணலாம். இல்லை எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்குள்ள சேல்ஸ், பர்ச்சேஸ், அக்கௌண்ட்ஸ், ஹெச்ஆர், அட்மின், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சப் ஃபோல்டர்ஸ் வந்து நம்ம செப்பரேட்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது கீழே வந்து சேல்ஸ் பில், பர்ச்சேஸ் பில் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணுறேன். நான் இங்கே வந்து அக்கௌண்ட்ஸ்ன்ற பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணாத இந்த ஃபோல்டருக்கு கீழே வரும். ஒருவேளை மை டிரைவ் அப்படிங்கிற ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணால் அது வந்து மை டிரைவ் கீழே இன்னொரு ஃபோல்டராக தான் கிரியேட் ஆகும். எனக்கு சப் ஃபோல்டர் தான் வேணும். ஸோ நான் இங்கே வந்து அக்கௌண்ட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி இங்கே வந்து நான் நேம் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து சேல்ஸ் பில் அப்படிங்கிற மாதிரி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரீ மாதிரி லேயர் பை லேயராக வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் ஈவன் உங்களுக்கு மறுபடியும் இந்த அக்கௌண்ட்ஸ்குள்ளேயே இன்னொரு ஃபோல்டர் வேணும்னாலும் இந்த ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணும். இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து பிஸ்னஸில் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சேல்ஸ் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன்னு வைங்களேன். அதில் கொட்டேஷன், சேல் அக்ரிமெண்ட், கஸ்டமர் டாக்குமெண்ட், சேல்ஸ் ரிப்போர்ட், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இதே பர்ச்சேஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணா வெண்டார் கொட்டேஷன், பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், பர்ச்சேஸ் ரிப்போர்ட், சப்ளையர் டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். தென் வந்து ஹெச்ஆர் அப்படின்னா எம்ப்ளாயி டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் லெட்டர், சர்டிஃபிகேட்ஸ், ஹெச்ஆர் பாலிசிஸ், இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ ஈச் டிபார்ட்மெண்ட்டுக்கும் செப்பரேட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணால் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸை வந்து கரெக்ட் ஃபோல்டரில் ஆர்கனைஸ் பண்ணுறது. இப்போ ஆல்ரெடி இருக்க ஒரு டாக்குமெண்ட்டை கரெக்டான ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ண வேண்டி இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேஷ்போர்டில் வந்து இப்போ சேல்ஸ் பில் அப்படிங்கிற டாக்குமெண்ட் இருக்கு. பட் அது வந்து கரண்ட்லி கரெக்ட் ஃபோல்டரில் இல்லை. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் அது வேற ஃபோல்டரில் எனக்கு வேணும் அப்படின்னா நான் மூவ் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷனை பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து கிளிக் பண்ணால் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஸோ இதில் வந்து எந்த டெஸ்டினேஷன் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணணும். ஸோ நான் சூஸ் பண்ணேன்னா இப்போ எக்ஸாம்பிள் அது மை கம்பெனினா மை கம்பெனி அப்படிங்கிறத சூஸ் பண்ணால் அந்த டெஸ்டினேஷனுக்கு மூவ் டு மை டிரைவ்ல இருந்து எங்கே போகுது அப்படிங்கிறது மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் பார்க்குறத ரீநேம் ஃபோல்டர். சம்டைம்ஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணும்போது ராங்காக நேம் என்ட்ரு பண்ணிடுறோம். ஸோ லேட்டரில் வந்து கம்பெனி ரெக்குவயர்மெண்ட் சேஞ்ச் ஆகலாம். அப்போ ஃபோல்டரை வந்து ரீநேம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற ஃபோல்டரை வந்து ஹியூமன் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபோல்டர் ஆப்ஷனில் வந்து ரீநேம் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து நான் இங்கே இருக்கான்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே அக்கௌண்ட்ஸ்னு இருக்கு இல்லையா? நான் இதை வந்து இது சேல்ஸ் பில்லில் நான் போனேன். சேல்ஸ் பில் அப்படிங்கிறத வந்து நான் இன்வாய்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறப்போ அது வந்து இம்பார்ட்டண்டாக நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓவர் காம்ப்ளிகேட் வந்து பண்ணக்கூடாது. ரொம்ப டீப்பாக ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணால் யூசர்ஸ்க்கு வந்து ரெக்கார்ட் டாக்குமெண்ட் ஃபைண்ட் பண்ணுறது டிஃபிகல்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி கீழே அக்கௌண்ட்ஸ்க்கு கீழே பர்ச்சேஸு கீழே வெண்டார் 2026, அது கீழே வந்து ஆகஸ்ட், அதுக்கு கீழே வந்து சப்ளையர், அதுக்கு கீழே வந்து டாக்குமெண்ட்ஸ். இப்படி அன்னெசரியா டூ many லெவல்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா நேவிகேஷன் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட் ஆயிரும். இன்ஸ்டெட் சிம்பிள் அண்ட் கிளியர் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா சேல்ஸ், பர்ச்சேஸ், அக்கௌண்ட்ஸ், ஹெச்ஆர், இந்த மாதிரி நீங்க வந்து ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கும் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கூட நான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். சப்போஸ் நம்ம கம்பெனியில் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து கம்பெனி டாக்குமெண்ட்ஸ், பர்ச்சேஸ், கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே பர்ச்சேஸ்னு கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு அண்டரில் வெண்டார் கொட்டேஷன், பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், சப்ளையர் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து காமனான நேமில் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் மேனேஜ் பண்ணுறப்போ உங்களோட அதாவது நிறைய ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் ஆகாம கொஞ்சம் சிம்பிளிஸ்டிக்கா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருந்தா டாக்குமெண்ட் அப்படிங்கறத சர்ச் பண்றது ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு சப்ளையர் அக்ரிமெண்ட் தேவைன்னா என்டையர் டாக்குமெண்ட் செக்ஷன்ல வந்து சர்ச் பண்ணாம கம்பெனி டாக்குமெண்ட்ஸ்ல பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு நம்ம டைரக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து நாட் ஒன்லி ஆர்கனைஸ் மட்டும் பண்ணுறது கிடையாது, உங்களோட டைமை வந்து சேவ் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா ஒரு நியூ ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, சப் ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, டிபார்ட்மெண்ட் வைஸ் டாக்குமெண்ட் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்டை வந்து கரெக்டாக ஃபோல்டரில் எப்படி மூவ் பண்ணுறது, ஃபோல்டர் எப்படி ரீநேம் பண்ணுறது, ஸோ அது எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம். ஸோ ஃபைனலாக சிம்பிளாக அண்ட் ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணுற ஃபோல்டரோட ஸ்ட்ரக்சர்ஸ் அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஹிண்ட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது, மல்டிபிள் ஃபைல்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸை ப்ரிவ்யூ, டவுன்லோட், ரீநேம், டெலிட், இது எல்லாத்தையும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.